ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷன் கார்டில் நம்ம கைரேகை வச்சு பொருள் வாங்குவோம். அதே இது அந்த மாதிரி கைரேகை வச்சு பொருள் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இன்னொரு பர்சன் போய் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் இங்கே டிஎன்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஃப்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் இப்போ வந்து நான் தமிழில் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு இங்கிலீஷில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் மாறிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் அங்கீகார சான்று பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபேமிலி கார்டு நம்பர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யூஎஃப்சி நம்பர் அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு தனியாக ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதை தான் யூஎஃப்சி நம்பர்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, இதில் வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதுதான் உங்களுடைய யூஎஃப்சி நம்பர். அதை நீங்கள் பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க. அடுத்தது குடும்ப அட்டை உறுப்பினர் பெயர், அதாவது உங்களுக்கு வந்து அந்த கார்டில் வந்து வேற எதுவும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர் பெயர்களையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கே எழுதிட்டு எந்த காரணத்தினால உங்களால் போய் வாங்க முடியல அப்படிங்கிறத எழுதுங்க. இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனா, அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவரா, இல்லைன்னா ஹேண்டிகேப்டா, இந்த மாதிரி, இல்லைன்னா உங்களால் எதுக்காக போய் வாங்க முடியல அப்படிங்கிற ரீசன் என்னதோ அது நீங்கள் டைரெக்டாக எழுதுங்க. எழுதிட்டு இதில் வந்து அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் எதுவோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ அவங்க வந்து இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்னா, இப்போ இன்னொருத்தர், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு 65 வயசுன்னு வச்சுக்கலாம், சுரேஷுங்கிறவருக்கு 42 வயசுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரமேஷுங்கிறவருக்காக சுரேஷுங்கிறவர் போய் வாங்க போறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது யார் போய் வாங்குறீங்க, சுரேஷுங்கிறவர் தானே போய் வாங்க போறாரு, அவருடைய பெயர், அதே மாதிரி அவருடைய இது ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, அதுடைய யூஎஃப்சி நம்பர் ரெண்டையும் இதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது கீழே வந்து அதான் நீங்கள் வந்து அந்த யார் பர்சனோ அது வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய தகப்பனார் பெயர் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க. கையெழுத்து போட்டுட்டு இது நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுக்கான தாலுக் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த தாலுக் ஆஃபீஸில் வட்ட வழங்கல் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டு யாருக்குரியதோ அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும். அதே நேரம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு பதிலாக யார் வாங்க போறீங்களோ அவங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் இருக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸும் இருக்கணும். இந்த 2 ஜெராக்ஸும் 2 பேருமே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தாலுக் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தாலுக் ஆஃபீஸ் போயிருங்க. அதுக்கடுத்தது இந்த ஃபார்ம் யாருக்கெல்லாம் கரெக்டாக அப்ளிகபிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சிட்டிசன் வந்து 65+ இருக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், உங்களால் வந்து போய் வாங்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது அப்ளிகபிள். அதே நேரம் இது வந்து நான் ஹேண்டிகேப்டு இல்லை, எனக்கு 65 வயசுக்கு மேலேயும் இல்லை, ஆனால் என்னால் போய் வாங்க முடியாது, எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா அவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் போய் தனியாக போய் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபார்ம் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு அட்டை வழங்கல் அலுவலர் வந்து கையெழுத்து போட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ண பிறகு நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அவங்களுக்கு பதிலாக
அந்த ரேஷன் கார்டை கொண்டுட்டு போவீங்க. நீங்கள் அந்த பர்சனோட ரேஷன் கார்டை கொண்டு போவீங்க. ஆனால் உங்களுடைய கைரேகை வச்சாலும் அந்த ரேஷன் கார்டுலேருந்து உங்களால் பொருள் வாங்க முடியும். ஆதார் மூலமாக உங்களுடைய இதை வந்து இந்த மாதிரி ஒரு சப்சிடரியாக ஆட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த பர்சன் இப்போ ஹேண்டிகேப்டு பர்சனால் போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கைரேகை வச்சு வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அதாவது இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா 1967, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.